ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்குங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற சில டைமில் கர்ப்பமாக இருக்கிற டைமிங்கில் நிறைய பேர் சில வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது, நம்மளோட கரு பத்திரமா நம்மளோட வயிற்றில் வளர்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமநிலை இல்லாத எந்த ஒரு இடத்துலையுமே, அது சேராக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, சமமாக இல்லாத எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் போய் உட்காரக்கூடாதுங்க. அதே மாதிரி சப்போஸ் செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருக்காங்க, செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்குறது, தலைக்கு மேலே தூக்கி கொஞ்சிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. வெயிட் தூக்கவே கூடாது கண்டிப்பாக இந்த ப்ரெக்னன்சி டைமில். ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா பயத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஓடி போய் பார்க்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் போய் பார்க்குறா அப்படின்னு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு அது மனசளவில் சில பேருக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். சப்போஸ் அங்கே ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் அதிகமாகலாம். ஒரு சில பேருக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும் டக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு பயத்தையோ பதட்டத்தையோ ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணக்கூடாது, அதையும் தாக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயரமான கட்டடங்களுக்கு படிக்கட்டில் அடிக்கடி ஏறி இறங்குறது, அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் அப்படியே அந்த வால் சப்போர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ஏறி இறங்கலாம். உங்களுக்கு இஷ்டம்னா அதை பண்ணலாம். அடிக்கடி டங்கு டங்குன்னு ஏறுறது, அதாவது நிறைய பேர் நல்லா காலடி சத்தம் கேட்குற மாதிரி நல்லா அழுத்தி நடப்பாங்க, டப்பு டப்புன்னு வச்சு நடப்பாங்க. அப்படி ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக அப்படி நடக்கவே கூடாதுங்க. நீங்கள் நடக்கிறது ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக அப்படி தான் நடக்கணும். ரொம்ப அதிர்ற மாதிரி, நிலம் அதிர்ற மாதிரி நடக்காத அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி பலமாக நம்ம காலடி எடுத்து வச்சு நடக்கக்கூடாதுங்க. அது நம்ம குழந்தைக்கு ஆபத்து உருவாக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா மோஷன் அடக்கி வைக்கிறது, யூரியன் அடக்கி வைக்கிறது, அது மாதிரி பண்ணுவாங்க. நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு யூரியன் நம்ம அடிக்கடி போயிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம யூரியனை அடக்கி வச்சோம் அப்படின்னா சிறுநீரகக்கல், அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சி டைமில் சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி பண்ணாதீங்க. நல்லா உங்களுக்கு யூரியன் வருது அப்படின்னா இங்கே ஒரு பக்கம் வெளியிலேயே போகிறீங்க அப்படின்னாலும், எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் யூரியன் அடக்கி வைக்காமல் இருக்கிறதாங்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்ஸாக இருக்கிற டைமிங்கில் வேக்சின் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கால்லையோ உங்களோட பிறப்புறுப்பில் எதுலேயுமே நீங்கள் வேக்சின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா யாராவது உங்களைய ரொம்ப சத்தம் போட்டு எழுப்புறது, எந்திரிச்சுன்னு ஏதாவது ரொம்ப ஷாக்கான விஷயம் சொல்கிறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் கண்டிப்பாக பயமுறுத்தி எழுப்பக்கூடாது கர்ப்பிணி பெண்களை. அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு மிரண்டு எந்திரிக்கிறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக அலைச்சல் எடுத்துக்கிறது கூடாதுங்க. போதிய ரெஸ்ட் இந்த ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் எடுத்தே ஆகணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிக எடை தூக்கிறது, சுமக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டைட் ஃபிட்டில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப இறுக்கமான ஆடை, நைலான் ஆடை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ட்ரெஸ்லாம் அணியக்கூடாது. ஏன்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம குழந்தைக்கும் நல்லது கிடையாது. ஸோ பருத்தி ஆடைகள், காட்டன் ட்ரெஸ்ஸு, லூஸான ட்ரெஸ்ஸு, இது மாதிரி வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் தூங்காமல் கண் விழிச்சிட்ருக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் நைட்டு தூங்காமல் ஏதாவது டிவி பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, மொபைல் பார்க்குறது அப்படி இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் டைமுக்கு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா லைட்டாக மைல்டாக வாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த டயரில் போய் படுப்பீங்க, தூக்கம் வந்துடும். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிம்மதியாக தூங்குறதுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு. நான் ஐகார்ட் பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த 1வது மாதத்துலேருந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் ஃபுல்லாமே வந்துட்டு எப்போவுமே ப்ரெக்னன்சி முடிவு வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, பயம், பதட்டம், கோபம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. முக்கியமாக அந்த முதல் 3 மாதத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, பயப்படுறது, பதட்டப்படுத்துறது, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது அண்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறத வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. ஏன்னா வந்துட்டு அது உங்களோட குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் உங்களை நிம்மதியாக ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நாட்களில் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வெளியில் போகக்கூடாது. இது குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிரகண டைமில் வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றது, காரமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அதெல்லாம் கூடாதுங்க. அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். கர்ப்ப காலத்தில் இருக்க வேண்டிய முறைகள்லாம் நிறைய இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.